ஊர்ல ஒரு தொழில் பண்ணுச்சு. அது ரொம்ப லாஸ் ஆயிருச்சு. அதனால அந்த ஊர்ல அதுக்கு ரொம்ப கடனானனால அங்க எல்லாரும் அதுகிட்ட பணத்தை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம். தோட்டத்துல இந்த ஒரு வீடு தான்ப்பா இருக்கு. சுத்துப்பத்துல எந்த வீடும் இல்ல. அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லைனா நீ இங்க இருந்துக்கோ. இது என்னோட தோட்டம்தான். அப்போ பார்த்தா ஒரு சத்தம் கேக்குது. கொலுசு சத்தம் கேக்குது. யாரோ வேகமா அந்த பக்கம் ஓடுற மாதிரி. இது என் வீடு. நீங்க இங்க இருக்க கூடாது. இங்க இருந்தீங்கன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு அழகான கிராமத்துல ஒரு சிண்டு குருவியும் அதோட மனைவி கீத்து குருவி, அதுக்கு ஒரு குழந்தை சோட்டு குருவியும் இருந்துச்சு. இவங்க 3 பேரும் ஒரு அழகான குடும்பமா அங்க வாழ்ந்து வந்தாங்க. அந்த சிண்டு குருவி அந்த ஊர்ல ஒரு தொழில் பண்ணுச்சு. அது ரொம்ப லாஸ் ஆயிருச்சு. அதனால அந்த ஊர்ல அதுக்கு ரொம்ப கடனானனால அங்க எல்லாரும் அதுகிட்ட பணத்தை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அதோட குழந்தை சோட்டு கூட ஸ்கூலுக்கு போக முடியல. எங்கேயும் வெளியவே போக முடியல. அதனால அவங்க 3 பேரும் ஒரு யோசனை பண்றாங்க. அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம். இங்க இருந்தா நம்மளால வாழ முடியாது. நம்ம குழந்தையும் ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியல. வெளியே யாராச்சும் பாத்துருவாங்களான்ற பயந்து பயந்தே பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த கீத்து குருவி, ஆமாங்க, நானும் அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையுமே பேச முடியல. ரொம்ப சங்கட்டமா இருக்கு. குழந்தையும் வெளியே போய் யாருக்கிட்டையும் விளையாடவே முடியல. ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருது. யாராவது ரூபா கேட்டு வந்துடுறாங்க. அதனால நம்ம இங்க இருக்கவே வேண்டாங்க. நம்ம இங்க இருக்க இருக்க நம்ம குழந்தைக்கு படிப்பு தான் ரொம்ப ஸ்பாயில் ஆகும். அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். நைட்டோட நைட்டா இங்க இருந்து நம்ம வேற ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். இங்க நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பறவைகளும் பறந்து பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போகுதுங்க. அங்க போய்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பெரிய தோட்டத்தை பாக்குதுங்க. அந்த தோட்டத்துல ஒரு வீடு இருக்கு. அங்க போய் நம்ம ஏதாச்சும் வேலை கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த 3 பறவைகளும் போகுதுங்க. அப்போ அந்த வீட்டு வாசல்ல ஒரு சேது கழுகு இருக்கு. அதுகிட்ட போய், ஐயா ஐயா, நாங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வரோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இங்க ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த சேது கழுது, இங்கயா? இந்த தோட்டத்துல இந்த ஒரு வீடு தான்ப்பா இருக்கு. சுத்துப்பத்துல எந்த வீடும் இல்ல. அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லைனா நீ இங்க இருந்துக்கோ. இது என்னோட தோட்டம்தான். இங்க தண்ணி ஊத்திட்டு இந்த மரங்களை பார்த்துக்கிட்டு நீயும் உன் குடும்பமும் இந்த வீட்டுல வேணா தங்கிக்கோங்க. நான் வெளியூர்ல தான் இருப்பேன். ரொம்ப இங்க வரமாட்டேன். அதனால நீயும் உன் குடும்பமும் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கழுகு போயிருது. அதுக்கப்புறமா அந்த 3 பறவைகளும் அந்த வீட்டுல வாழுதுக. அந்த வீட்டை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. சுத்தில எங்கேயுமே வீடு இல்லை. அந்த தோட்டத்துல அந்த வீடு மட்டும்தான் இருக்கு. அங்க ஒரு கிணறும் இருக்கு. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, நீங்க 2 பேரும் எங்கேயும் வெளியே போயிடாதீங்க. இங்கேயே இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உணவு தேவைப்படும்ல, நான் பக்கத்து ஊர்ல போய் ஏதாச்சும் உணவு இருக்கான்னு பார்த்துட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டு குருவி அங்க இருந்து கிளம்பிடுது. அப்போ அந்த சோட்டுக்குருவி சொல்லுது, அம்மா அம்மா, இங்க பாருங்களேன், ரொம்ப பயமா இருக்குமா. பக்கத்துல எந்த வீடுமே இல்லம்மா. எனக்கு வெளியே போகவே பயமா இருக்கு. இந்த தோட்டத்தை பார்க்கவும் ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம 2 பேரும் மட்டும்தான் இங்க இருக்கோம். அப்பா எப்ப வருவாருன்னே தெரியல.
அப்படின்னு அந்த சோட்டுக்குருவி சொல்லுது. அதுக்கு அந்த கீத்துக்குருவி, பரவாயில்ல, நீ கவலைப்படாத. உனக்கு அம்மா நான் இருக்கேன். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. அப்பா இப்போ நமக்காண்டி உணவு கொண்டு வந்துருவாங்க, சரியா? நம்ம அந்த ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்க இருந்து ஏதோ இங்க ஒரு வீடுனாச்சும் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம இங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களும் அந்த அம்மாவும் நைட்டு அந்த வீட்டுல இருக்காங்க. அப்போ நைட்டு நேரம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா வரவே இல்லை. என்ன இன்னும் அப்பாவே காணோம்? ரொம்ப நேரம் ஆயிருச்சு. சரி, புது ஊர்ல, அதனால அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல. எல்லாம் தேடி பார்த்து வாங்கிட்டு வர. நம்ம 2 பேரும் உள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ளேயே இருக்காங்க. அப்போ பார்த்தா ஒரு சத்தம் கேக்குது. கொலுசு சத்தம் கேக்குது. யாரோ வேகமா அந்த பக்கம் ஓடுற மாதிரி. அது அந்த குழந்தை கேட்டுருது. அம்மா அம்மா, யாரோ இந்த பக்கம் வேகமா ஓடுற மாதிரி கொலுசு சத்தம் கேக்குதுமா. அப்படியா? இங்கதான் யாருமே இல்லைன்னு சொன்னாங்களே. பக்கத்துல கூட எந்த வீடும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் யாரு இந்த பக்கம் போகுவா? சரி, நம்ம புது இடமா இருக்கு. வெளியவும் ரொம்ப இருட்டா இருக்கு. நம்ம இப்போ வெளியே போக வேண்டாம். கதவை திறக்கவே கூடாது. அப்பா எப்ப வருவாங்களோ அப்போதான் நம்ம வெளியே போகணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வராங்க. அப்போ அந்த சோட்டுக்குருவி, அப்பா அப்பா, நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ கொலுசை போட்டுட்டு இந்த பக்கம் ஓடுற மாதிரி இருந்துச்சுப்பா. நம்ம வீட்டை சுத்தி தான் எந்த வீடும் இல்ல, யாருமே இந்த பக்கத்துல இல்லைன்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் எப்படிப்பா இந்த கொலுசு சத்தம் கேட்டுச்சு? அப்படின்னு சொல்லி அந்த சோட்டுக்குருவி அவங்க அப்பா கிட்ட சொல்லுது. அதுக்கு அவங்க அப்பா, நீ பயப்படாத. இங்க ஏதாச்சும் விலங்குகளோட சத்தம் இல்ல ஏதாவது ஓடி இருக்கும். அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. அம்மா அப்பா நாங்க இருக்கோம்ல. நாங்க இருக்கும் பொழுதுதான் நீ வெளியே போகணும், சரியா? நமக்கு இந்த வீடை கொடுத்ததே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திருப்பியும் அந்த கொலுசு சத்தம் கேக்குது. அதை கேட்ட உடனே அவங்க அம்மா, நம்ம குழந்தை சோட்டு சொன்னது கரெக்டு தான் போல. இந்த கொலுசு சத்தம் மறுபடியும் கேக்குது. யாரா இருக்கும், என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துகிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் அந்த சிட்டுக்குருவி கிட்ட அந்த கீத்துக்குருவி சொல்லுது, நேத்து நைட்டு அதே மாதிரி கொலுசு சத்தத்தை நானும் கேட்டேன். சோட்டு சொன்னப்ப கூட நான் நம்பல. இங்க ஏதோ மர்மமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி கிட்ட கீத்துக்குருவி சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, பயப்படாதீங்க, நம்ம இங்க ரொம்ப சேஃப்டியா தான் இருக்கோம். நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க. சரி, நானு வெளியே போய் உங்களுக்கு ஏதாவது உணவு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி போயிருது. அப்போ அந்த சோட்டுக்குருவி வெளியே நம்ம போய் விளையாடலான்னு சொல்லிட்டு அந்த கிணத்து பக்கத்துல போய் பாக்குது. கிணத்து கிட்ட போன உடனே ஏதோ ஒரு சத்தம். இது என் வீடு, நீங்க இங்க இருக்க கூடாது. இங்க இருந்தீங்கன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அத கேட்ட உடனே அந்த சோட்டுக்குருவி அங்க இருந்து ஓடியே வருது. அம்மா அம்மா, நானு அந்த கிணத்துக்கிட்ட யாரோ பேசுறத நான் கேட்டேம்மா. இது என் வீடு, இங்க யாரும் இருக்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுமா. ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாமா? சரி சரி, நீ பயப்படாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா வந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம எந்த முடிவுனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீத்துக்குருவி அவங்க கணவர் வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சிட்டுக்குருவியும் வந்துருச்சு. சிட்டுக்குருவி வந்த பிறகு அந்த கீத்துக்குருவி நடந்த எல்லாத்தையுமே சொல்லுச்சு. அதை கேட்ட உடனே அவங்க அப்பா, நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. இது புது இடம் இல்ல, அதனாலதான் நமக்கு இங்க எது நடந்தாலும் ரொம்ப
ரொம்ப பயமாவே இருக்கு. அதுவும் பக்கத்துல எந்த வீடும் இல்ல. இந்த தென்னை மரத்துல ஏதாவது சத்தம் அந்த மாதிரி கூட வந்திருக்கலாம், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு நாள் நைட்டு இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு படுத்திருக்காங்க. அப்போ அந்த சிட்டுக்குருவி வெளியே போய் பாக்குது. என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு. ஏய் குருவி, இது என்னோட வீடு. இதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. ஆனா அவங்க யாரையும் நான் இங்க வாழ விட்டதே இல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த வீட்டுல வந்து வாழுவ? ஒழுங்கு மரியாதையா நீயும் உன் குழந்தைகளும் எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க. இல்லனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பேயி அந்த சிட்டுக்குருவியை ரொம்ப பயமுடுத்துது. அதை கேட்ட உடனே அந்த சிட்டுக்குருவி அது மனைவி கீது கிட்ட, கீது கீது, இந்த மாதிரி வெளியே இந்த பேய் மிரட்டுது. இனிமே நம்ம இங்க கொஞ்ச நேரம் கூட இருக்க கூடாது. இருந்தா நம்ம குழந்தைக்கு தான் ஆபத்து. வா, நம்ம இங்க இருந்து போயிருவோம். இதனாலதான் இங்க யாருமே இல்ல போல. இந்த பேயோட கதை நம்மளுக்கு தெரியாம நம்ம இங்க வந்து குடியிருந்துட்டோம். ரொம்ப தப்பா போச்சு. வா, நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பறவைகளும் அந்த ஊர்ல இருந்தே ஓடிருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பேயி ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு, இது என்னோட தோட்டம். இங்க யாராவது வந்தீங்கன்னா உங்களை வாழவே விட மாட்டேன். இது என் வீடு, என்னோட கிணறு, இது ஃபுல்லா என்னோட இடம். யாராச்சும் இனிமே இங்க வந்தீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அந்த பேயி அதுக்கப்புறமா அந்த தோட்டத்துல ரொம்ப சந்தோஷமா தனிமையிலே இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. இது மாதிரி நிறைய பேய் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய். ஒரு அழகான கிராமத்துல ஈஸ்வரின்னு ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 அழகான பேத்தி. ஒரு பொண்ணு பேரு மீனு, இன்னொரு பொண்ணு பேரு பூஜா. இவங்க 2 பேருக்கும் அம்மா அப்பா யாரும் இல்லை. இந்த பாட்டி தான் சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேத்தையுமே வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த பாட்டி தான் அதுகளை ஸ்கூலுக்கு போய் விடுறது, சாப்பாடு கொடுக்கறதுன்னு எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. அந்த மீனுன்ற பொண்ணு அமைதியான பொண்ணு. பாட்டி என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா. ஆனா அந்த பூஜான்ற பொண்ணு கொஞ்சம் சுட்டி. அவ யாராச்சும் ஏதாச்சும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை தான் செய்வா. அவ்வளோ ஒரு குறும்புக்கார பொண்ணு அந்த பூஜா. அந்த பாட்டி எப்பயுமே இவங்க 2 பேத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க, நீங்க இந்த ஊர்ல எங்க வேணா போய் விளையாடுங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள மட்டும் போகக்கூடாது, சரியா? முக்கியமா பூஜா, உனக்கு தான். நீ தான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை தான் நீ செய்வ. அந்த காட்டுக்குள்ள யாருமே போகக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தான காடு. நீ சொல்றத கேட்க மாட்ட. அதனாலதான் முக்கியமா உன்கிட்ட நான் சொல்றேன். மீனு, நீ தான் பூஜாவை பார்த்துக்கணும். அவ ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணானா என்கிட்ட நீ வந்து சொல்லணும் அப்படின்னு அந்த பாட்டி பூஜா கிட்டையும் மீனு கிட்டையும் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த பாட்டி ஊருக்குள்ள போய் வேலை பார்க்க போயிட்டாங்க. அப்போ அந்த மீனு சொல்றா, பூஜா, பாட்டி சொன்னதை கேட்டியா? உனக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு அந்த பூஜா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இருந்தா. அப்போ ஒரு நாள் அந்த பூஜா ரொம்ப போர் அடிக்குதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அந்த மீனு கிட்ட போய், மீனு மீனு, நம்ம அந்த காட்டு பக்கம் போய் என்னதான் இருக்குன்னு பாப்போமா? ஒரே விளையாண்டு போர் அடிச்சிருச்சு. அதனால நம்ம அங்க போய் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சில நேரம் அங்க நிறைய மரங்கள் இருக்குல்ல, அதுல நிறைய பழங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி பூக்கள் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம போய் பிச்சு நாசம் பண்ணிடுவோன்றதுக்காக தான் சில பேர் அங்கிட்டு அமானுஷ்ய சக்தி இருக்கு, அது பயங்கரமான காடு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ நம்பாத. நம்ம பாட்டிக்கு தெரியாம நம்ம 2 பேர் மட்டும் போவோம். உனக்கு தான் நிறைய பழங்கள்லாம் பிடிக்கும்ல, நம்ம அந்த காட்டுக்குள்ள போய் விதவிதமான பழங்களை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த மீனும், இல்ல இல்ல,
பாட்டி சொல்லியிருக்காங்க அந்த காட்டு பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு. நீ இப்படியெல்லாம் சொல்லி என் மனசை மாத்தாத. ஆனா எனக்கும் அங்க இருக்கிற பழங்கள்லாம் இருக்கும்னு சொல்றீல, அது எனக்கும் சாப்பிடணும் போலதான் இருக்கு. ஆனா பாட்டி வந்தா நம்ம மாட்டிக்குவோமே. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் மீனு. வா, நம்ம 2 பேரும் அந்த காட்டு பக்கமா போய் என்னதான் இருக்கு, எதுக்கு இந்த மக்கள்லாம் பயப்படுறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அங்க புதையல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் இருக்கிறனாலதான் யாரும் போகாம இருக்காங்க. வா, நம்ம பாட்டி வரக்குள்ள போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த காட்டு பக்கம் போறாங்க. அந்த காட்டு பக்கம் போகும் பொழுதே மீனு சொல்றா, வேணா நம்ம இப்படியே போயிடலாம், எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு பூஜா சொல்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல, நீ வா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க ஏதோ ஒரு ஒளி மாதிரி தெரியுது. மீனு மீனு, அங்க பாரு, ஏதோ ஒரு ஒளி மாதிரி தெரியுதுல. ஆமா பூஜா, எனக்கு பயமா இருக்கு, வா போயிடலாம். பாட்டி சொன்னது கரெக்டு தான் போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த குகைக்கு பக்கத்துல போறாங்க. போனா அங்க ஒரு ஒளி மாதிரி தெரியுது. என்ன இது ஒளி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல போதுக. பக்கத்துல போய் பார்க்கும்பொழுது ஒரு கட்டை மின்ற மாதிரி தெரியுது. அதை எடுத்து பார்த்தா ஒரு பென்சில். என்ன இது பென்சில் இப்படி ஒரு லைட்டிங் வெளிச்சத்தோட இருக்கு, பார்க்கவும் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பென்சிலை எடுத்து பார்க்கறதுக. அந்த பென்சிலை எடுத்த உடனே அந்த பென்சில் பேச ஆரம்பிக்குது. ஹாய் குழந்தைகளா, நான் தான் ஒரு மேஜிக் பென்சில். நான் எல்லாருக்கும் உதவுற பென்சில். நான் இந்த குகைக்குள்ள வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேன். நீங்க தான் என்னைய காப்பாத்திருக்கீங்க. யாருமே இந்த காட்டு பக்கம் வரவே மாட்டாங்க. அதனால நானும் ரொம்ப வருஷமா இந்த காட்டுலயே இருந்தேன். இப்போதான் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஏதோ மனுஷங்க காட்டுக்குள்ள வர மாதிரி பேசுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதனாலதான் நான் என்னோட உடம்புல ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி உங்களை பார்க்கும்படி செஞ்சேன். என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நான் எல்லாருக்கும் உதவுற ஒரு நல்ல மாயாஜால பென்சில். என்னைய நல்லதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா நான் எல்லாருக்கும் நன்மைகளை மட்டும்தான் செய்வேன். அதே மாதிரி பேராசையா சுயநலமா யாராவது அவங்க தேவைக்காண்டி என்னைய உபயோகப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களுக்கு உதவவே மாட்டேன். நீங்க என்னைய இந்த காட்டுல இருந்து கூட்டிட்டு போனீங்கன்னா நான் வெளி உலகத்துல இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பூஜாவும் மீனாவும் பார்த்துட்டு, சரி பென்சில், உன்னைய நாங்க கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுல இருந்து அந்த பென்சிலை வெளியே கூட்டிட்டு வருதுக. அப்போ அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க பாட்டி பார்த்துருவாங்கன்றக்காக அந்த பென்சிலை மறைச்சு வச்சிருச்சுக. அப்போ ஒரு நாள் அந்த ஊர்ல மக்கள் எல்லாரும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே தண்ணியே கிடைக்கலன்னு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டி வந்து, பூஜா, மீனு, வீட்டுல இருக்கிற தண்ணிய அதிகமா செலவு பண்ணாதீங்க. இப்போ ரொம்ப தண்ணிக்கு பஞ்சமா இருக்கு. மக்கள் பக்கத்து ஊர்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. நம்மனால முடியாது. நீங்களும் சின்ன குழந்தைங்க இல்லையா? நான் ரொம்ப வயசானவ. அதனால நம்ம கிட்ட வர தண்ணிய நம்ம ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டி இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்க போறோம்னு தெரியல. இந்த ஊருக்கு மட்டும் தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்து ஊர்ல இருந்து கொண்டுட்டு வராங்க. அவங்கனால கொண்டு வர முடியுது. நான் இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டும் என்னோட உடல் சூழ்நிலையினாலும் தண்ணியே எடுத்துட்டு வர முடியல. கடவுளே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி புலம்புறாங்க. அப்போ மீனுவும் அந்த பூஜாவும் சொல்லுதுங்க, நம்ம மாயாஜால பென்சில் கிட்ட நம்ம ஊர் மக்களுக்கும் நம்ம பாட்டிக்கும் உதவுற மாதிரி தண்ணிய கொண்டு வர சொல்லக்கூடாது. அந்த பென்சில் தான் சொல்லுச்சுல.
கஷ்டப்படுற மக்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுச்சுல. அதனால அந்த பென்சில் கிட்ட நம்ம பேசலாம். சரி வா, நம்ம அந்த பென்சிலை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பாட்டி இல்லாத நேரமா அந்த பென்சிலை எடுக்கிறாங்க. பென்சில் கிட்ட மாயாஜால பென்சிலை எங்க ஊரு மக்கள் ரொம்ப நாளா தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க. கோடை காலம் வந்தாலே எங்க ஊர்ல தண்ணி குடிக்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்து ஊர்ல போய் தான் எடுத்துட்டு வராங்க. எங்களுக்கோ வசதி இல்லை, எங்க பாட்டியும் முடியாதவங்க. அதனால உன்னால முடிஞ்ச உதவியை எங்க ஊர் மக்களுக்கும் எங்க பாட்டிக்கும் ஏதாச்சும் உதவி பண்ணு. பக்கத்திலேயே ஏதாச்சும் ஒரு கிணறு மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நாங்க அதுல இருந்து தண்ணியை எடுத்து எங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்குவோம். நாங்களும் சின்ன குழந்தைங்க, வெளியே போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. பாட்டியோட சூழ்நிலையும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுதுங்க. அதுக்கு அந்த மேஜிக் பென்சில் சொல்லுது, உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு பேப்பர்ல அதை வரைங்க. வரைஞ்சு அது எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் வைங்க. அடுத்த நாள் வந்து பாருங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பேன் அப்படின்னு அந்த பென்சில் சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு பூஜாவும் மீனுவும் ஒரு பேப்பரை எடுத்து அந்த ஊருக்கிட்ட ஒரு கிணற வரையுதுக. வரைஞ்சு அந்த ஊரோட மத்தியில போய் இந்த பேப்பரை ராத்திரி நேரத்துல யாரும் பார்க்காத மாதிரி அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் அதுக அங்க வைக்கிதுக. வச்ச உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையன், இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்நேரத்துல வந்து இங்க என்ன பேப்பரை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு அவனும் போயிடுறான். இந்த பூஜாவும் மீனாவும் வீட்டுக்கு போயிருந்துங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பூஜாவும் மீனாவும் வீட்டுல போய் தூங்கிட்டு காலையில வந்து பார்க்குதுங்க. பார்த்தா அந்த இடத்துல அவங்க வரைஞ்ச மாதிரியே ஒரு பெரிய கிணறு வந்துடுது. அந்த கிணறுக்குள்ள பார்த்தா தண்ணீர் இருக்கு. அதை பார்த்த உடனே பூஜாவும் மீனுவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் அங்க வந்து தண்ணி எடுக்க வந்தாங்களா, என்ன பண்ணாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய். நம்ம அந்த கிணற அந்த மேஜிக் பென்சில் கொடுத்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த கிணற பார்க்க மக்கள் எல்லாரும் வராங்க ஊர்ல இருந்து. இது என்ன புது கிணறா இருக்கு, நேத்து வர இந்த இடத்துல எதுவுமே இல்லையே, ஆனா இன்னைக்கு இப்படி இங்க கிணறு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்போ அந்த மீனுவும் பூஜாவும் அந்த கூட்டத்துல தான் நிக்கிறாங்க. எதுவுமே சொல்லல. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. சரி, எப்படி வந்தா என்ன, நம்மளோட கஷ்டத்தை அறிஞ்சு அந்த கடவுளே கொடுத்தாருன்னு நினைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் அங்க இருந்தே தண்ணி எல்லாம் எடுத்துக்கிற ஆரம்பிச்சாங்க. மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நாள் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பூஜாவோட கிளாஸ்ல ஒரு பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்போ பூஜா கேட்டா, ஏன் நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மழை காலம் இல்லையா, அதனால எங்க வீட்டுல ரொம்ப மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் உள்ள வந்துருச்சு. அதனால என்னோட புக்கு, யூனிஃபார்ம்னு எல்லாமே நனைஞ்சிருச்சு. நைட்டு எங்க படுக்கணும்னு கூட தெரியல. அதனாலதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்னைக்கு நைட்டும் மழை வந்தா என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுச்சு. அப்போ அந்த பூஜா மீனு கிட்ட போய், மீனு இந்த மாதிரி கிளாஸ்ல ஒரு பொண்ணுக்கு வீடே இல்லையா, அந்த வீடு மழையில ரொம்ப நனைஞ்சிருதான் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த மீனும், சரி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குது. அப்போ அந்த பூஜா, நம்ம அந்த பென்சில் கிட்ட கேட்கலாம், ஒரு அழகான வீட்டை அந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம். பாவம் தானே, ஏதோ ஒரு சின்ன வீடா இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுறாங்க.
அப்போ அந்த மேஜிக் பென்சிலை எடுத்து அவங்க ஒரு அழகான வீடை வரைகிறாங்க. வீடை வரைஞ்சி அந்த பொண்ணு இருக்கிற வீட்டு பக்கத்துல போய் வச்சிடுறாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில அங்க ஒரு அழகான வீடு வந்துருது. அங்க இருக்கிற அந்த பொண்ணு பார்த்து, இது என்ன வீடு புதுசா இருக்கு, அதுவும் நம்ம இடத்துல இருக்கு, நம்மளோட கஷ்டத்தை அறிஞ்சுதான் அந்த கடவுளே நமக்கு கொடுத்துருக்காரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அதுல வாழ ஆரம்பிச்சிருது. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பையன், அந்த மீனு கிட்டயும் பூஜா கிட்டயும் ஏதோ ஒரு பென்சில் இருக்கு, அதை வச்சுதான் இவங்க 2 பேரும் எல்லாத்துக்கும் உதவி பண்றாங்க போல. அந்த பென்சில் மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும், நமக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நம்ம வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எப்படினாச்சும் அந்த பென்சிலை அவங்க கிட்ட இருந்து திருடிடணும். அப்படின்னு பிளான் பண்ணா. அப்போ ஒரு நாள் பூஜாவும் மீனாவும் அவங்க வீட்டுல அந்த மந்திர பென்சிலை ஒளிச்சு வைக்கிறத அந்த பையன் ஒளிஞ்சு நின்று பார்த்துடுறான். அவங்க 2 பேரும் வெளியே போன நேரமா பார்த்து, அவங்க பாட்டியும் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அவன் அவங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த மந்திர பென்சிலை எடுத்துடுறான். அங்க இருந்து அவன் அவங்க வீட்டுக்கு ஓடிடுறான். அங்க போய் அவன் என்ன பண்றானா, இதுதான் அந்த பென்சிலா, என்ன வரைஞ்சாலும் கிடைக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வரையறான். அதுவும் வந்துருது. ஆஹா, இப்படியே நம்ம எல்லாத்தையும் வீட்டுல இருந்துகிட்டே வாங்கிடலாம் போல அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி, இதுல நம்ம ஒரு பண பெட்டியை வரைவோம். அந்த பண பெட்டியில நிறைய பணம் இருக்கிற மாதிரி வரைஞ்சோம்னா அதுல வர பணத்தை நம்ம எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு யோசித்தான். அப்போ அந்த பையன் அந்த பண பெட்டிய வரைகிறான். அவன் வரைஞ்சு அங்க வைக்கிறான். அடுத்த நாள் காலையில பாக்குறான், அங்க எதுவுமே வரல. என்ன, நம்ம வரைஞ்சா மட்டும் எதுவுமே வரமாட்டேங்குதே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ இந்த பக்கம் பார்த்தா அந்த மீனுவும் பூஜாவும், இங்கதான பென்சிலை வச்சோம், எங்க போச்சு? ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளே காட்டுக்குள்ள போய் எடுத்தோம். இப்போ அதை இப்படி தொலைச்சிட்டோமே, யார் எடுத்திருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கமா வந்த அந்த பையன், ஏ பூஜா, மீனு, நீங்க 2 பேரும் இந்த பென்சிலை தானே தேடுறீங்க? ஆமா, இந்த பென்சில் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? நான் தான் எடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் என்ன வரைஞ்சாலும் அது வரவே மாட்டேங்குது, ஆனா நீங்க வரைஞ்சா மட்டும் எல்லாமே வந்துச்சு. நான் எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த கிணறு, உங்க ஃப்ரெண்டுக்கு வீடு அப்படின்னு நீங்க வரைஞ்சு வச்சிருந்தீங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும் பொழுது அது நிஜமாவே நடந்துச்சு. ஆனா நான் மட்டும் வரைஞ்சா எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு அந்த பூஜா சொல்றா, நீ உன்னோட சுயநலத்துக்காக வரைஞ்ச, ஆனா நாங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்றதுக்காக, கிணறு, ஊர் மக்களுக்காக, அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டுக்கு வீடு, அவங்களுக்கு வீடே இல்லை, ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அதனால நாங்க அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக பண்ணோம். அதனால இந்த மந்திர பென்சில் அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துச்சு. ஆனா நீ உன் சுயநலத்துக்காக பணத்தை வரைஞ்சிருக்க, அதனாலதான் அது வரல. இந்த பென்சிலை நாங்க எடுக்கும் பொழுதே அந்த பென்சில் சொல்லிச்சு, நான் எப்பயுமே அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதா இருந்தா மட்டும்தான் இந்த பென்சிலை நீங்க வரைஞ்சா அதுல இருக்கிறதெல்லாம் வரும். நீங்க சுயநலமா உங்க தேவைக்காக ஏதாச்சும் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு அந்த மாயாஜால பென்சில் எங்க கிட்ட சொல்லிதான் வந்துச்சு. அப்படின்னு அந்த பூஜாவும் மீனாவும் சொல்றாங்க. அந்த பையன், சரி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான். நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஊருக்காக, மக்களுக்காகவும் நம்மளால முடிஞ்ச உதவிய இந்த பென்சில் மூலியமா வரைஞ்சு அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சுயநலமா நம்ம இருந்தோம்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா பண்ணணும். ஒரு அழகான ஊர்ல ஒரு சேது கழுகு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது அந்த ஊர்ல இருக்கிற விவசாய நிலங்களை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது அந்த விவசாய நிலத்தை பண்றதுக்கே ரொம்ப காசெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி அவளை கஷ்டப்பட்டு அந்த நிலத்துல நெல் போட்டு வளர்த்துக்கிட்டு வருது.
அதே ஊர்ல ஒரு சிண்டு குருவியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப உணவுக்கே கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்துச்சு. அதனால அது பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போய் உணவு எடுக்கவே ரொம்ப சிரமப்பட்டுச்சு. அதனால அந்த சேதுக்கழுகுவோட வயலுக்கு போய் அங்க இருக்கிற உணவுகளை எடுக்கலான்னு போச்சு. அப்போ அங்க இருக்கிற உணவுகளை எடுத்துட்டு அது வீட்டுக்கு வந்து சாப்பிடுது. அடுத்த நாளும் அதே மாதிரி உணவை எடுக்கலான்னு அந்த சேதுக்கழுகுவோட வயலுக்கு போகுது. அப்போ அந்த சேதுக்கழுகு பாக்குது. ஓஹோ, இதுதான் காரணமா? நான் தினமும் என்னடா நெல்கள்லாம் கொட்டி கிடக்கே அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த சிட்டுக்குருவி வந்து இங்க வந்து உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேதுக்கழுகு அந்த சிட்டுக்குருவி கிட்ட போகுது. ஏய் சிட்டுக்குருவி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வயல்ல வந்து நெல்களை நீ சாப்பிட்டு போவ? அப்படின்னு அது வையுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை. அதனாலதான் உங்களோட வயல்ல இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு தான் கொஞ்ச நாட்களை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு, உன்னைய நான் சும்மா விட மாட்டேன். என்னோட நெல்களை நீனு எடுத்தனால என்னோட வயல்ல நீனு வேலை பார்க்கணும். அப்படின்னு சொல்லி அந்த சேதுக்கழுகு அந்த சிட்டுக்குருவிய வயல்ல வேலை வாங்குது. உடம்பு சரியில்லாம இருக்கிற நிலையிலையும் அந்த சிட்டுக்குருவி அங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குது. பார்த்துட்டு அது என்னைய மன்னிச்சிருங்க, இனிமே நான் உங்க வயல் பக்கமே வரமாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருது. அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தா அந்த வயல்ல இருக்கிற நெல்லெல்லாம் பூச்சியா கடிச்சு கடிச்சு ரொம்ப நெல்லெல்லாம் நாஸ்தியா ஆயிருச்சு. உடனே அந்த சேதுக்கழுகு அங்க போய் பார்க்குது. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த சேதுக்கழுகுவோட ஃப்ரெண்டு சோட்டு வருது. என்ன செய்த கல்வி, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல, நானே ரொம்ப கடனெல்லாம் வாங்கி இந்த விவசாய நிலத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுலயும் பார்த்தா அந்த நெல்லுல எல்லாம் பூச்சி இதா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா நெல்லுமே வேஸ்டா போயிருச்சு. அப்படின்னு அந்த சேதுக்கழுகு அந்த சோட்டுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு அந்த சோட்டு சொல்லுச்சு, நீ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த சிட்டுக்குருவிய வஞ்ச. ஆனா அந்த சிட்டுக்குருவியா வந்து அந்த நெல்களை சாப்பிடல. அந்த நெல்கள்ல மேலே இருக்கிற பூச்சிகளை தான் சாப்பிட்டுச்சு. அந்த குருவிகள் பூச்சிகளை சாப்பிட்டா அந்த நெல்கள்லாம் நல்லா வந்திருக்கும். நீனு தப்பா நினைச்சு அந்த குருவிகள் நெல்களை சாப்பிடுதுன்னு நினைச்சு அவங்கள துரத்தி விட்ட. இப்போ பாத்தியா உன்னோட வயல் எப்படி ஆயிருச்சு அப்படின்னு. அப்படின்னு அந்த சோட்டு சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு, ஓ, இதுதான் காரணமா? எனக்கு அது தெரியாம போச்சே. அது தெரியாம அந்த சிட்டுக்குருவிய வேற நான் வேலை வாங்கிட்டேன். ரொம்ப திட்டிட்டேன். ஆனா அது எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கு. அது தெரியாம நான் அதை தப்பா நினைச்சிட்டேனே. அப்படின்னு சொல்லி அந்த சேதுக்கழுகு சொல்லுது. அந்த சேதுக்கழுகு, சரி வா சோட்டு, நம்ம சிண்டுவோட வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேதுக்கழுகும் அந்த சோட்டுக்குருவியும் போகுதுங்க. அங்க போனோடனே சிட்டுக்குருவி இவங்கள பார்த்து பயப்படுது. சேதுக்கழுகாரே, என்னை மன்னிச்சிருங்க. இன்னமுமா நீங்க என்ன மன்னிக்கல? அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு, இல்ல சிண்டு, என்னைய மன்னிச்சிரு. நீ எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்க. என்னோட வயல்ல இருக்கிற பூச்சிகளை எல்லாத்தையும் நீ உணவா சாப்பிட்டனால தான் அந்த நெல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் உன்னைய திட்டி அனுப்பிச்சதுல இருந்து அந்த பூச்சிகள் எல்லாம் என்னோட நெல்மணிகளை ரொம்ப சேதப்படுத்திருச்சு. அதனால நீ எப்பயும் போல என்னோட வயலுக்கு வந்து அந்த பூச்சிகளை உன் உணவா எடுத்துக்கோ. என்னைய மன்னிச்சிரு. நான் தப்பா புரிஞ்சு உன்னைய பழி வாங்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கழுகு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, பரவாயில்ல சேதுக்கழுகே, நான் உங்களோட வயலுக்கு இனிமே தினமும் வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி எப்பயும் போல அந்த வயலுக்கு போய் பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த சேதுக்கழுகும் நல்ல விவசாயம் பண்ணுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பாய். ஒரு அழகான காட்டுல ஒரு குருவி குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு.
அந்த குருவியோட பேரு சோட்டு. அந்த குருவிக்கு 2 குழந்தைகள் இருந்துச்சுங்க. அந்த காட்டுல எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. எங்கேயுமே இடம் கிடைக்கல. அப்போ அந்த சோட்டு, இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு நம்ம எங்க போய் தங்குறது அப்படின்னு ரொம்ப யோசனையா இருந்துச்சு. குழந்தைங்க வேற ரொம்ப சின்ன குழந்தைகளா இருக்கு. இவங்களை விட்டுட்டும் நம்ம உணவை தேடி காட்டு பக்கமும் போகக்கூடாது. கழுகு மற்ற பறவைகள் எல்லாம் வந்து இந்த குருவிகளை பயம்படுத்துங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நல்ல ஒரு வயல்வெளியான இடங்கள்லையும் இல்ல நல்ல மரங்கள்ல பழங்கள் இருக்கிற இடங்களமா பார்த்துதான் நம்ம போய் குடியிருக்கணும். அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த குருவி பறந்து போகுது. அப்போ ஒரு வயல்வெளி பக்கமா ஒரு சின்ன குடில் இருக்கு. இங்க நல்லா இருக்கே. பக்கத்துல நெல் வயல்களும் இருக்கு. குழந்தைகளும் சேஃப்டியா இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அதுல வைக்கிது. அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம், அம்மா, இதுதான் நம்ம வீடா? நம்ம இனிமே இங்கதான் இருக்க போறோமா? அப்படின்னு கேக்குதுக. அதுக்கு அவங்க அம்மா, ஆமா, கொஞ்ச நாள் தான். நம்ம அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடா பார்த்து நம்ம போயிடலாம். நீங்க சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, காட்டுலையும் வயல்வெளிகளையும் நான் உணவு தேடி போறப்ப பெரிய பெரிய பறவைகள் விலங்குகள் வந்து உங்களை தாக்கிடும். அதனால கொஞ்ச நாளைக்கு இங்க பக்கத்துல கிடைக்கிற உணவுகளை நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தரேன். அத நீங்க சாப்பிட்டுட்டு அமைதியா இந்த கூட்டிலேயே இருங்க. யாரும் வந்து உங்களை கூப்பிட்டாலும் போகாதீங்க. எந்த சத்தம் கேட்டா கூட நீங்க அமைதியா உள்ளேயே தான் இருக்கணும், சரியா? ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை தான் பெரிய பறவைகள் வந்து தூக்கிட்டு போயிடும். அதனால நீங்க அதிக சத்தமாவும் பேசக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே அமைதியா இருங்க. உங்களுக்கு பசிக்கும்ல, அதனால நான் பக்கத்துல இருக்கிற வயல்வெளியில போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு கொண்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த சோட்டுக்குருவி பறந்து போயிருது. அந்த சோட்டுக்குருவியும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவை கொண்டுட்டு அது வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்தப்போ அந்த குழந்தைகள் வந்து சொல்லுதுக, அம்மா அம்மா, நம்ம இன்னைக்கு தானே இங்க வந்தோம். ஆனா நீங்க சரியான இடத்த பார்க்காம எங்களை வச்சுட்டீங்கம்மா. ஏன்னா இங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த வயல்வெளிகளை நாளைக்கு அறுவடை பண்ண வராங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு போனாங்கம்மா. நம்ம எப்படி இந்த இடத்துல இருக்கிறது? அவங்க நம்ம கூட்டையும் நம்மளையும் ஏதாவது பண்ணிடுவாங்கம்மா. எனக்கு பயமா இருக்குமா. அப்படின்னு அந்த குழந்தைகள் அவங்க அம்மா கிட்ட சொல்லுதுக. அதுக்கு அவங்க அம்மா, அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. நீங்க அமைதியா உள்ளேயே இருங்க. பயப்படாதீங்க, சரியா? உங்களுக்கு தேவையான உணவை அம்மா போய் எடுத்துட்டு வரேன். அதனால நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. வீட்டுக்குள்ளேயே அமைதியா தூங்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த குழந்தைகளை அமைதிப்படுத்துறாங்க. அடுத்த நாள் வருது. அதே மாதிரி அவங்க அம்மா, இன்னைக்கு நான் உங்களுக்கு உணவு எடுக்க போறேன். யாரும் வருவாங்க எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் உங்களுக்கு எப்பயும் இருக்கக்கூடாது, சரியா? நீங்க அமைதியா இருங்க, நான் போயிட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடுத்த நாளும் உணவு எடுக்க போறாங்க. அப்போ உணவு எடுக்க போகும் பொழுது, நாளைக்கு நம்ம வயல்ல கண்டிப்பா அறுவடை பண்ண ஆள் வந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப நாளா தள்ளிக்கிட்டே போகுதுல, அதனால நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குருவிகள் ரொம்ப பயந்துச்சுக. நம்மளை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. அவங்க அம்மா அதே மாதிரி உணவை எடுத்துட்டு வராங்க. குழந்தைகளா, இந்தாங்க சாப்பிடுங்க. ரொம்ப பசியில இருப்பீங்களே, அம்மா வருவேன்னு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்களா? உணவு இங்க எங்கேயுமே கிடைக்கல. அதனாலதான் இன்னைக்கு நான் கொஞ்சம் தூரமா போய் உங்களுக்காண்டி உணவு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க சாப்பிடுங்க. அப்படின்னு கொடுக்குது. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப பயந்த மாதிரி இருக்குதுக. என்னாச்சு? ஏன் நீங்க ரொம்ப பயந்து போய் இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கீங்க? அப்படின்னு அவங்க அம்மா கேக்குது. அதுக்கு அந்த குழந்தைய சொல்லுதுக, இல்ல அம்மா, இன்னைக்கும் அந்த வயல்வெளியில இருக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பா அறுவடை பண்ணிடணும்
அதனால நான் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், அவங்க நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. அதனாலதான் எங்களுக்கு பயமா இருந்துச்சு, நீங்க எப்ப வருவீங்களோ. இது வேற எங்களுக்கு புது இடமா இருக்குல்ல, யாரையும் பக்கத்துலயும் தெரியாது, எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. அதனால நீங்க வர்றதுக்காண்டிதாம்மா நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். நாளைக்கு கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுதுங்க. அதுக்கு அந்த சோட்டுக்குருவி சொல்லுது, நீங்க அத நினைச்செல்லாம் பயப்படாதீங்க, நாளைக்கும் எதுவும் நடக்காது. நீங்க இதெல்லாம் நினைக்காம சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. அந்த குழந்தைகள் பாக்குதுங்க. என்ன அம்மா எது சொன்னாலும் நாளைக்கு வர மாட்டாங்க, அதெல்லாம் நடக்காது, நீங்க தூங்குங்க சாப்பிடுங்கன்னு பயமே இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க என்னதான் நினைக்கிறாங்க? ஒன்னும் புரியலையே அப்படின்னு அந்த குழந்தைகள் பேசுதுங்க. அடுத்த நாள் ஆகுது. அதே மாதிரி அந்த விவசாயம் பண்ற இடத்துல அந்த முதலாளி சொல்றாரு, நாளைக்கு கண்டிப்பா ஆளுங்க வந்துருவாங்க. அப்படி வரலனாலும் நம்ம ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம அறுவடை பண்ணிடலாம். அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே குருவிகளும், இத நம்ம அம்மா கிட்ட சொன்னாலும் அம்மா பயப்படாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா அடுத்த நாளும் யாருமே அறுவடைக்கே வரல. அந்த குழந்தைகளும் அவங்க அம்மா கொண்டு வர உணவை சாப்பிட்டுட்டு படுத்துருதுங்க. அடுத்த நாள் அந்த விவசாய இடத்துல பேசுறாங்க. யாருமே வர மாதிரி தெரியல, நம்மளே இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி அவரே இறங்கி அறுவடை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ அந்த குழந்தைகள் சொல்லுதுங்க, அம்மா அம்மா, இத்தனை நாள் அந்த முதலாளி எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாருல, ஆனா இன்னைக்கு அவரே அறுவடை பண்ண போறாராமா அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சோட்டுக்குருவி, அப்படியா சொன்னாங்க? சரி, நம்ம இதுக்கு மேலையும் இங்க இருக்க கூடாது. நம்ம இருந்தோம்னா அது நமக்கு தான் ஆபத்து, நமக்கும் வீடு எதுவும் இல்லாம போயிரும். அதனால இப்பயே நம்ம பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வீடு இருக்கான்னு பார்த்து போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிகள் எல்லாம் அங்க இருந்து பறந்து போயிடுச்சுகளாம். அப்போ அந்த குருவிகளுக்கு ஒரு யோசனை. என்னடா, நம்ம தினமும் அம்மா கிட்ட சொல்லிட்டே வந்தோம், அதெல்லாம் நடக்காது நடக்காதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு எப்படி அவங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்குதுங்க. அப்போதான் அந்த குருவிக அவங்க அம்மா கிட்ட கேக்குது, அம்மா நில்லுங்க, நாங்க இத்தனை நாள் இங்க விவசாயத்தை அறுவடை பண்ண போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியே போயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே அறுவடை பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ என்னதாமா நடக்குது இங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேக்குதுங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த முதலாளி இத்தனை நாளா மத்தவங்களை மட்டுமே நம்பிக்கிட்டே இருந்து இவ்வளவு நாளா அறுவடை பண்ணாமலே வச்சிருந்தாரு. ஆனா அவர் இன்னைக்கு நானே பண்ண போறேன், யாரையும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி தம்மேலேயே தன்னம்பிக்கையா அந்த முடிவை எடுத்தாரு இல்லையா? அதனாலதான் அந்த தன்னம்பிக்கையான முடிவை எடுத்தவர் கண்டிப்பா நாளைக்கு அறுவடை பண்ணிடுவாரு. அதனாலதான் நான் வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொன்னேன். நம்ம இன்னமும் இங்கே இருந்தோம்னா நமக்கு தான் கஷ்டம், ஏன்னா நம்ம அடுத்த வீடு போய் பார்க்கணும். நீங்க வேற சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க இல்லையா, உங்களை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால பக்கத்துல ஏதாச்சும் நல்ல ஒரு காடு இருக்குதான்னு பார்த்து நம்ம அங்க போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுதுங்க. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில நம்மளோட வேலையை நம்ம பண்ணோம்னா அது என்னைக்குமே சீக்கிரமா முடிஞ்சிடும். அதே இது நம்ம மற்றவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்க பண்ணுவாங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வேலை என்னைக்குமே நடக்காது. அதனால நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்தோம்னா எல்லாமே சிறப்பாக அமையும். இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பாய்.
ஒரு அழகான ஊர்ல ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப ஏழ்மையான குருவி, உணவுக்கே ரொம்ப கஷ்டப்படுற குருவி. அது அந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்துச்சு. அப்போ அதுக்கு பசி எடுக்குதுன்ட்டு பக்கத்துல இருக்கிற எங்க உணவு கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப தேடிக்கிட்டே வந்துச்சு. அப்போ தூரத்துல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. ஆஹா, நம்ம பசி நேரமா பார்த்து அங்க மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் இருக்கே, அதை போய் நம்ம பறிச்சு சாப்பிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி போகுது. அங்க போன உடனே ஒரு மாம்பழம் பார்த்து பேசுது. ஏய் சிட்டுக்குருவி, என்ன உனக்கு ரொம்ப பசிக்குதா? அப்படின்னு சொல்லி பாக்குது. அந்த சிட்டுக்குருவி பயந்துருது. என்ன, ஒரு மாம்பழம் பேசுது, அதுவும் என் பேரை சொல்லுதே. அப்படின்னு சொல்லி பார்த்து பயந்துருது. அப்போ அந்த சிட்டுக்குருவி கேக்குது, என் பேரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு அந்த மாம்பழம் சொல்லிச்சு, நான் ஒரு மந்திர மாம்பழம். நான் இந்த மரத்திலேயே ரொம்ப நாளா இருக்கேன். எனக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும், நல்லா சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னால முடியல. இந்த மரத்துல இருந்து என்னை யாரும் பறிக்கவும் மாட்றாங்க. அதனால நீ என்னைய கூட்டிட்டு போய் இந்த ஊரெல்லாம் காமிக்கிறியா? அப்படின்னு சொல்லுது. அந்த சிட்டுக்குருவி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அந்த சிட்டுக்குருவி ஃபர்ஸ்ட் அந்த மாம்பழத்தை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அந்த மாம்பழம் சொல்லிச்சு, எங்க கூட்டிட்டு போற? இதுதான் என்னோட வீடு. நான் ரொம்ப ஏழ்மையான குருவி. என்னோட வீடு ரொம்ப வசதியாலாம் இருக்காது. அதனால நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த மாமரம் சொல்லுது, பரவாயில்ல, நான் அந்த மரத்திலேயே ரொம்ப நாளா மழையிலையும் வெயிலிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல இருந்து இங்க வந்ததே எனக்கு பெருசுதான். நீ என்னை கூட்டிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, சரி, உனக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. நான் ரொம்ப ஏழ்மை. எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. ஒரு பெரிய புயல் வந்து எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதனால நான் அந்த காட்டுல இருந்து பக்கத்து காட்டுக்கு நான் வந்திருக்கேன். அதனால நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். இருக்கிற உணவுகளை வச்சு தான் என்னோட அன்றாட வாழ்க்கையவே நான் நடத்திட்டு வரேன். இதுல உனக்கு வேற நான் எப்படிதான் உணவு வந்து கொடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னு யோசிக்குது. அதுக்கு அந்த மாமரம் சொல்லிச்சு, நீ எதுக்கு கவலைப்படுற? நீ எனக்கு ஒரு உதவி பண்ணல. நான் அந்த மரத்துல இருந்து இங்க வந்ததுக்கு அதுக்காண்டி நான் உனக்கு ஒரு மந்திர பாத்திரம் கொடுக்கறேன். அந்த பாத்திரத்துல நீ எது போட்டாலும் உனக்கு நிறைய வரும். அதுல இருந்து நீ டெய்லி உணவை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. அதை பார்த்த உடனே சிட்டுக்குருவி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் மாம்பழமே. நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா அப்பா இருக்கும் பொழுதுதான் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு காடா போய் உணவுகளை தேடி தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு இந்த பாத்திரத்தை கொடுத்து அதுல இருக்கிற உணவுகளை சாப்பிடும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுது. அப்போ ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற அந்த ராமுக்காகவும் வருது. அது வந்து சிட்டுக்குருவிய பாக்குது. என்ன சிண்டு, ரொம்ப நாளா உன்னைய காணா. உணவு தேடி என்னையும் வருவன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னைய ரொம்ப நாளாவே காணாமே அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, நான் ஒரு மாம்பழத்துக்கு உதவி பண்ணேன். அது ஒரு மந்திர மாம்பழம். அது வந்து ஒரு பாத்திரத்தை எனக்கு கொடுத்துச்சு. அந்த பாத்திரத்துல எது போட்டாலும் நிறைய வந்துருது. அதனால நான் எனக்கு தேவையான உணவெல்லாம் அதுகிட்ட கேட்பேன். அதுவே உணவெல்லாம் கொடுத்துருது. அதுக்காண்டி நான் எங்கேயுமே இப்போ வெளியவே வரதில்லை. அதனாலதான் உங்களையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட உடனே அந்த ராமுக்காகவும் ரொம்ப பொறாமப்படுது. நம்ம தினமும் வெயிலும் மழையும் பார்க்காம உணவை தேடி இப்படி அலையிறோமே. ஆனா இந்த சிட்டுக்குருவிக்கு பாரு, எப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அதோட மனைவி ஈஸ்வரி காகத்துக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரி காகம், பரவாயில்லையே ராமு, இந்த மாதிரி நமக்கும் ஒரு
பானையோ இல்ல ஒரு குடமோ கிடைச்சிச்சுன்னா நம்மளும் வீட்டிலேயே இருந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாமே. அப்படின்னு யோசிக்குதுக. அப்போ அந்த ஈஸ்வரிக்காக சொல்லுது, சரி ராமு, அந்த சிட்டுக்குருவி எப்படியாச்சும் வெளியே போகும்ல, அப்போ அந்த நேரத்துல நம்ம அந்த பானையை எடுத்துட்டு வந்துடலாம். அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குதுக. அப்போ அந்த மாம்பழம் சொல்லுச்சுல, என்னைய இந்த ஊரை சுத்தி காட்டுன்னு. அதுக்காண்டி அந்த சிட்டுக்குருவியும் அந்த மாம்பழமும் வெளியே போயிருச்சுக. அந்த நேரமா பார்த்து அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த சிட்டுக்குருவியோட வீட்டுக்கு போய் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துருச்சு. எடுத்துட்டு வந்து அந்த ராமு கிட்ட சொல்லுது, பாத்தீங்களா ராமு, நான் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே நம்ம இதுல எது போட்டாலும் அதிகமா கிடைக்கும். அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காக சொல்லுது, ஈஸ்வரி, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இந்த பானையில உணவு மட்டும் போடாம நம்ம ஒரு பணத்தையும் போடுவோம். பணத்தை போட்டா அதிக பணங்களா வரும். அதை வச்சு நம்ம பெரிய வீடு கட்டி அது நிறைய வேலையாட்கள்லாம் வச்சு நமக்கு உணவு செஞ்சு தர மாதிரி பண்ணலாம். அப்படின்னு யோசிக்குதுக. அந்த ஈஸ்வரிக்காகவும் நல்ல ஐடியாவா இருக்கிறாமோ, நம்ம அதவே பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்துல ஒரு ரூபா நோட்டை போடுதுக. போட்டா அதுல இருந்து ஒண்ணுமே வரல. இன்னும் ஒண்ணுமே வரமாட்டேங்குது. சரி, உணவு நாச்சும் போட்டு பார்ப்போம்னு பாக்குதுங்க, எதுவுமே வரல. என்ன, அந்த சிட்டுக்குருவி சொன்னதெல்லாம் பொய்யா? இதுல போட்டா எதுவுமே வரமாட்டேங்குதே. அப்படின்னு சொல்லி பாக்குதுக. இந்த பக்கம் அந்த சிட்டுக்குருவியும் அந்த மாம்பழமும் வீட்டுக்கு வருதுக. ரொம்ப ஊரை சுத்தி பார்த்தாச்சு, அதனால ரொம்ப பசிக்குது. சரி, அந்த பாத்திரத்துல கொஞ்சம் உணவு வரும்படி செய்வோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி பாத்திரத்தை தேடுது. பார்த்தா அந்த பாத்திரத்தை காணா. அந்த மாம்பழத்துக்கிட்ட கேக்குது, இங்க இருந்து பாத்திரத்தை பாத்தியா? இல்லையே, இங்கதானே இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி பாக்குதுக. அந்த நேரமா பார்த்து அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த ராமுக்காகவும் வீட்டுக்கு வருதுக. ஏய் சிட்டுக்குருவி, எங்களை ஏமாத்துறியா நீ? இந்த பாத்திரத்துல ஏதோ உணவுலாம் வரும்னு சொன்ன. அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, என்னோட பாத்திரத்தை நீங்க திருட்டுத்தனமா எடுத்துட்டு போயிருக்கீங்களா? அதுவும் இல்லாம என்கிட்ட வந்து எவ்வளவு தைரியமா உணவே வரல, நீ பொய் சொல்றியான்னு கேக்குறீங்க. அப்படின்னு சொல்லுது. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மாம்பழம், காகங்களே, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஒருத்தவங்க வீட்டில் இல்லாதப்போ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க பொருளை திருட்டுத்தனமா எடுத்திருப்பீங்க. அதுவும் எடுத்ததும் இல்லாம வந்து உரிமையா சண்டை போடுறீங்க. இந்த பாத்திரத்தை நான் சிட்டுக்குருவிக்கு எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? அதோட நல்ல எண்ணத்துக்காகவும் உதவுற மனப்பான்மை அதுக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் அதுக்கு ஒரு பரிசா கொடுத்தேன். உங்களை மாதிரி திருட்டு எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த மந்திர பாத்திரம் என்னைக்குமே உதவாது. அப்படின்னு சொல்லி அந்த மாம்பழம் அந்த சிட்டுக்குருவி கிட்ட அந்த பாத்திரத்தை கொடுக்க சொல்லுது. அந்த காகங்களும் கொடுத்துட்டு மன்னிப்பு சொல்லிட்டு போயிருதுக. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தோம்னா கடவுள் நம்மளுக்கு என்னைக்குமே நன்மையை தான் செய்வாரு. திருட்டுத்தனமாகவும் நல்ல எண்ணங்கள் இல்லாம இருந்தோம்னா கடவுள் நமக்கு அதிக தண்டனைகளை கொடுப்பாரு. உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. பாய்.